உணவு முறையில் மாற்றம். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகள், உப்பு சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி தவிர்க்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது நேச்சுரலாக நம்ம என்னென்ன சாப்பிட்டா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி சரும பிரச்சனைகள் குணமாகும், இதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நேச்சுரலாக இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணுன்னா முதல்ல நெல்லிக்கனி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெல்லிக்கனியை வந்து நம்ம ஜூஸ் மாதிரியோ இல்லை தினமும் ஒரு முழு நெல்லிக்காயோ நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக நெல்லிக்காய் தேனூறல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம உடலில் இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் தேனூறல் நமக்கு பயன்படுது. ஸோ தேன்லேயுமே குறிப்பிட்ட அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. நெல்லிக்காயும் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இதை வந்து தேனூறலாக நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்திலும் பார்த்தோம்னா நெல்லிக்காய் கற்பம் இருக்குது, நெல்லிக்காய் லேகியம் இருக்குது. இதுவும் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும்.